ஹலோ, வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் அனு அமோகா. இன்னைக்கு சங்கடாகர சதுர்த்தி. ஸோ அதனால விநாயகருக்காக ஸ்பெஷலாக கொழுக்கட்டை செஞ்சு இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கு அவருக்கு படைக்கிறதுக்காக கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாவுங்க, கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் போதும்னு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாமா? தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. பூரணத்துக்கு தேவையான அளவு. அதில் 2-3 ஏலக்காய். நான் எப்பயுமே பூரணத்துக்கு எல்லாமே ஒன்றா போட்டே மிக்சியில் அரைச்சிருவேங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலையோட கொஞ்சம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. மண்டை வெல்லம் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுவேன் நான் எப்பயுமே. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு அதை எடுத்துருக்கேங்க. இந்த பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணலாம், பூரணம் உள்ளே வச்சு எப்படி ஸ்டஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம ஸ்டஃப்புக்காக எடுத்து வச்ச பூரணத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் தாங்க. பாயில் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நான் எப்போவுமே கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி பாய்லர் யூஸ் பண்ணுவேங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதிலே ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள், ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தாங்க. கொஞ்சம் அடுப்பு மட்டும் ரொம்ப